ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த காணொளி காட்சி வழியாக ஆண்டவரோடு இணைந்து அவரை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி தெரிவிப்போம். இந்த காணொளி காட்சி நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு உதவி செய்யும்படியாக தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையிலே நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்கின்றவராக, பாதுகாக்கின்ற தெய்வமாக, எல்லா விதமான ஆசீர்வாதங்களை வணங்கின தெய்வமாக இருக்கின்றீர். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ மன சோர்வுகள், எத்தனையோ கடின பாடுகள், இவைகள் மத்தியிலும் எங்களை நேர்த்தியாக வழிநடத்தி இந்த நாளிலே குடும்பமாக உடைய திரு சமூகத்திலே நாங்கள் இணைந்து எங்களை ஆண்டவரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, நன்றி தெரிவிக்க நீ தந்திருக்கின்ற சாக்கியத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆலயத்திலே சென்று வழிபாடு செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கத்திலே இருந்த எங்களுக்கு எங்களுடைய இல்லங்களில் இருந்தும் உம்மை தொழுது கொள்ள முடியும், ஸ்தோத்தரிக்க முடியும், வழிபாட்டிலே பங்கு பெற முடியும் என்ற நம்பிக்கையை தந்து, அந்த நம்பிக்கையை இந்த நாளிலே இந்த காணொளி காட்சியின் வழியாக செயல்படுத்துவதற்கு அழைத்து வந்திருக்கின்றேன். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த வழிபாட்டில் நீர் வீற்றிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து துவக்கம் முதல் நிறைவு வரைக்கும் ஒரே சிந்தனையோடு இந்த வழிபாட்டிலே இணைந்து உம்மை துதிக்க, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க, எங்களை நாங்களே பரிசோதனை செய்து உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்க அருள் தாரும். எந்த இடைஞ்சல் இல்லாதபடிக்கு முழு மனதோடு இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுவதற்கு கிருபைகளை தர நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை எங்களிலே நடப்பிப்பீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமே. நாம் யாவரும் இணைந்து பாமாலை 315வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 315, அன்போடு எம்மை போஷிக்கும் என்ற பாடலை பாடுவோம். நாம் அனைவரும் பாடுவதற்கு உதவியாக திரையிலே இந்த பாடல் தோன்றும். திரையிலே தோன்றுகின்ற பாடல் வரிகளோடு நாம் இணைந்து பாடி Divya Vorta Mudin
ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்களுக்கு இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகின்றோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கின்றவர்களாக இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அந்நீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். ஆண்டவருடைய திரு சமூகத்துல நம்முடைய வாழ்க்கை முறைமை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? நம்முடைய குடும்ப உறவிலே நாம் எப்படிப்பட்ட நிலைப்பாடோடு நாம் காணப்படுகின்றோம்? எல்லாரையும் அரவணைக்கின்ற மனப்பான்பு எனக்கு இருக்கிறதா? பிறருடைய குறைகளை, குற்றங்களை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கின்றோமா? நம்மளிடத்துல என்ன தவறு இருக்கிறது? அவருக்கும் எங்களுக்கும் பிடிக்காமல் போனதற்கு என் பக்கத்துல என்ன காரணம் இருக்கிறது? நான் இப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுத்திருப்பேன் என்றால் அவர்கள் என்னோடு ஒப்புரவாகி இருப்பார்களே என்ற தன்மை நமக்குள்ளாக இருக்கிறதா? பிரியமானவர்களே, உறவுகளை சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். உறவுகளிலே விரிச்சல் இல்லாதபடிக்கு வாழ்வது ஆண்டவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். இதே போல வேறு ஏதாவது காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? நாம் எண்ணி பார்ப்போம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொன்னது போல ஆண்டவரிடத்திலே கேட்போமா? தகப்பனே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? என்னை நித்தியத்தின் பாதையிலே நடத்து. மௌனமாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நமது பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். சொல்லலாம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கின்றோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்திலும் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம்.
எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்ப்போம். ஆண்டவரை துதித்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரால் அருளப்பட்ட மீட்பை பெற்று காணப்படுகின்ற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கின்ற எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நினைவுகூர்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மிடத்தில் நம்முடைய நன்றி அறிக்கையை எதிர்பார்க்கின்றார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகளை கடந்த நாட்களிலே ஆண்டவர் செய்திருக்கின்றார். நம்முடைய கூக்குரலுக்கு ஆண்டவர் பதிலளித்திருக்கின்றார். நம்முடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்திருக்கின்றார். அந்த ஆண்டவருக்கு நம்முடைய நன்றியை நாம் அறிக்கையிடுவோமா? சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீய தயாபத பிதாவே, அபாத்திரரான நம்முடைய அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவர்களால் செய்த பற்பல கிருபைகளுக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு முழு இதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். எங்களை சிரிச்சதற்காகவும் காப்பாற்றினதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதத்துக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலை மதியாத உமது அன்புக்காகவும் கிருபை இனத்துங்களுக்காகவும் மகிமையிடுவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதி உள்ளவராய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலே உமது புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீ செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள உணர்வை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லாமே மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். அமர்ந்திருந்து இன்றைய நாளுக்குரிய திருமறை பாட பகுதிகளை படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடு பேசி அவர்களோடு சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லையில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாயிருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாக இருக்கவனோ தன் ஜீவனை தப்பித்துக் கொள்ளுவான். காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தப்பழி உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்மாவை தப்பிப்பாய் என்பது. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாஸ்தாயிற்று.
கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ பகுதிக்காக யாவரும் எழுந்து நிற்போம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 15 முதல் 19 முடிய. யோவான் 21ஆம் அதிகாரம், வசனங்கள் 15 முதல் 19 முடிய. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயதுள்ளவனாயிருந்தபோது உன்னையே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறைகளை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார் என்பதை வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புரியவர்களே, மீண்டுமாக உங்களை வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்க வேண்டும் என்று வாஞ்சித்து அவருடைய திரு சமூகத்திலே அமர்ந்திருக்கின்ற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நாம் திருச்சபையாக சிந்திக்கும்படியாக நம்முடைய சினாட் மாமன்றம் நமக்கு தந்திருக்கின்ற தலைப்பு, அருள் பொழிவு திருப்பணி, மாற்று உருவாக்கத்திற்கான மாற்று உருவாக்கம். ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம் டு டிரான்ஸ்ஃபார்ம். இந்த நாளிலே அருள் பொழிவு ஊழியத்தை குறித்து ஒரு தெளிவான சிந்தனையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தலைப்பு நமக்கு உதவி செய்யும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடுகள் இல்லை. இந்த உலகத்தில் பலவிதமான பணிகள் இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த ஒவ்வொரு விதமான பணிக்கு பணியாளர்களை தேர்வு செய்வதற்கு ஒரு முறைமையை வைத்திருக்கிறார்கள். அந்த முறைமையின் அடிப்படையிலே அவர் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கின்ற போது அந்த பணியிலே பணி அமர்த்தப்படுகின்றார். ஆனால் அருள்பொழிவு ஊழியம், அருள்பொழிவு திருப்பணி என்பது அது எல்லாவற்றையும் காட்டிலும் சற்று வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது. தென்னிந்திய திருச்சபையில் ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி, அதாவது தென்னிந்திய திருச்சபையிலே அருள்பொழிவு ஊழியத்துக்கு ஒருவர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றால் அவர் கல்வி கற்றவராக இருக்க வேண்டும், குருத்துவ படிப்புக்கான கல்வி தகுதியை பெற்றவராக இருக்க வேண்டும், அவர் எந்த பேராயத்திலே பணி செய்ய விருப்பப்படுகிறாரோ அந்த பேராயத்திலே அவர் உறுப்பினராக இருக்க வேண்டும். அவருக்கென்று ஊழியம் சார்ந்த சில பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே அவர் தேர்ச்சி அடைகின்ற போது பேராயர் அவருக்கு அருட்பொழிவு கொடுத்து அருட்பணியாளராக பணி அமர்த்துகின்றார். மற்ற ஊழியத்துக்கும் அருட்பொழிவு பெற்ற ஊழியத்துக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதை தான் இந்த தலைப்பு சொல்லுகிறது. அருள்பொழிவு ஊழியம் என்பது மாற்று உருவாக்கத்திற்கான மாற்று உருவாக்கம். அருள்பொழிவு பெற்ற ஒரு ஆயர் தன்னுடைய விசாரிப்புக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருச்சபையை ஒரு மாற்று உருவாக்கத்துக்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய சிந்தனையாய் காணப்படுகிறது. அருள்பொழிவு திருப்பணி என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதில் கிடைக்க நாம் முயற்சி செய்வோம் என்றால், இது கடவுளுடைய ஈவு, கடவுளுடைய கிருபை. யாரெல்லாம் அருள்பொழிவு பெற்று அருள்பொழிவு திருப்பணியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்களோ
அவர்களுக்கு கடவுளுடைய ஈவாலே அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் நன்றியோடு ஏற்றுக்கொண்டு, கடவுளுடைய ஈவை எனக்கு தந்திருக்கின்றார், கடவுள் என்னை அருட்பொழிவு செய்திருக்கின்றார், கடவுள் என்னை அருட்பொழிவு செய்திருக்கின்றபடினாலே நான் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அருட்பணியாளருடைய ஒரு சிந்தனையாக காணப்பட வேண்டும். அருட்பொழிவு பெற்றவர்கள் கிறிஸ்துவின் தொடர் திருப்பணிக்காக அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆலயத்திலே ஒரு போதகர் இருக்கிறார், அருள்பொழிவு பெற்ற ஒரு போதகர் பணி செய்கிறார் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை தொடர் பணியாக அவர் பணி செய்வதற்காக கடவுளால் தேர்வு செய்யப்பட்டு பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார் என்ற தெளிவு பார்வை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையில இருக்கின்ற அருட்பொழிவு பெற்ற ஆயர்களை குறித்து எந்த சிந்தனையோடு நாம் காணப்படுகின்றோம்? அருட்பொழிவு பெற்ற ஆயர்கள் கடவுளால் அருட்பொழிவு செய்யப்பட்டு கடவுளுடைய தொடர்பணிக்கென்று செய்யப்பட்டவர்கள் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சரி, ஒரு அருட்பொழிவு பெற்ற ஆயர் கடவுளாக அருட்பொழிவு பெற்று பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார் என்று நாம் சிந்தித்திருக்கின்றோம். அவருடைய கடமைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? முதலாவது, தன்னை மாற்று உருவாக்கத்துக்கு நேராக அவர் மாற்று உருவாக்கம் செய்ய வேண்டும். தான் மாற்று உருவாக்கம் செய்யப்படுகின்ற பட்சத்திலே தான் எப்படியாக மாற்று உருவாக்கம் செய்யப்பட்டாரோ அந்த அனுபவங்களை திருச்சபை மக்களோடு பகிர்ந்து கொடுக்கின்ற போது திருச்சபை மக்களும் அந்த மாற்று உருவாக்கத்துக்கு நேராக வருகிறார்கள் என்றால் அது மிகையாகாது. இறை மக்களை இறைவனுக்கு நேராக வழி நடத்துவது ஒரு அருட்பொழிவு பெற்ற ஆயருடைய கடமையாக இருக்கிறது. கடவுளுக்கு நேராக நாம் வழி நடத்துவதற்கு தவறுகின்ற போது என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றவில்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதிலே முதலாவது என்னுடைய சிந்தனையை நான் என்ன சொல்கின்றேன்? அருள்பொழிவு பெற்றவர்கள் கடவுளுடைய பணியாளர்களாக அருள்பொழிவு பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கடவுளுக்கு நேராக திருச்சபை மக்களை வழிநடத்தும்படியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது அவர்களும் செய்ய வேண்டும். அவர்கள் பார்க்கின்ற திருச்சபை மக்களும் அவர்கள் வழியாக கடவுளுக்கு நேராக வர வேண்டும் என்பது கடவுளுடைய எதிர்பார்ப்பாய் காணப்படுகிறது. இந்த தலைப்பில் இரண்டாவது ஒரு சிந்தனை செய்யப்பட்டிருக்கிறது, டிரான்ஸ்பார்மேஷன். மாற்று உருவாக்கம் என்றால் என்ன? மாற்று உருவாக்கம் என்று சொல்லப்படுகின்ற போது ஒரு குறிப்பிட்ட தன்மையில இருந்து மாறி ஒரு புதிய தன்மைக்கு நேராக வருவதுதான் அந்த மாற்று உருவாக்கம். இதை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். என்ன அது? தீமை செய்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நன்மை செய்வதற்கு நேராக அவன் மாற்று உருவாக்கம் செய்ய வேண்டும். அநீதி செய்கின்ற ஒரு மனிதன் நீதி செய்கின்றவனாக மாற வேண்டும். தீய சிந்தனையோடு இருக்கின்ற ஒரு மனிதன் தீய சிந்தனையிலிருந்து வெளியே வருகின்றவனாக காணப்பட வேண்டும். இதுதான் மாற்று உருவாக்கமாய் காணப்படுகிறது. இதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொன்னால் உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் ஒரு திருமணத்திலே திராட்சை ரசம் பற்றாக்குறையாக போய்விட்டது. இயேசுவினுடைய கவனத்துக்கு அது வருகிறது. இயேசுடைய கவனத்துக்கு அது வந்திருந்தபடினாலே அங்கே அவர் என்ன செய்ய போகின்றார் என்று ஆவலோடு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கச்சாடிகளிலே தண்ணீரை நிரப்ப சொல்கிறார். கச்சாடிகளில் நிரப்பப்பட்ட தண்ணீரை பந்திக்கு கொண்டு போங்கள் என்று சொல்கிறார். அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறிவிட்டது. தண்ணீருக்கு ஒரு இயல்பான குணங்கள் இருக்கிறது. ஆனால் அது தன்னை மாற்று உருவாக்கம் செய்தபடினாலே திராட்சரசமாக சுவையுள்ள ஒரு ரசமாக மாறியது. இதுதான் அந்த மாற்றம். இதை நாம் புரிந்து கொள்வோம். என் வாழ்க்கையில அநேக தீமைகள் இருக்கிறது. கடவுளுடைய கிருபையினாலே அருள்பொழிவு பெற்ற நபர்கள் நம்மை மாற்று உருவாக்கத்துக்கு நேராக வழிநடத்தப்படுகின்ற போது, நான் மாற்று உருவாக்கம் செய்கின்ற போது நிச்சயமாகவே அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அருள்பொழிவு பெற்றவர்கள் நம்மை மாற்று உருவாக்கம் செய்வதற்கு நேராக நம்மை வழி நடத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வோம். இந்த புரிந்து கொள்ளுதல் அந்த அருள்பொழிவு பின்னாலே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம். அவர்கள் எப்படிப்பட்ட தன்மையோடு நம்மை மாற்று உருவாக்கத்துக்கு நேராக வழி நடத்துகிறார்கள் என்பதை கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை தலைப்பின் வழியாக நாம் சிந்திக்க. அன்புக்குரியவர்களே, அருள்பொழிவுடைய தன்மையையும் மாற்று உருவாக்கம் என்றால் என்ன என்பதையும் முகவுறவிலே நாம் சிந்தித்தோம். ஒரு அருட்பொழிவு பெற்றவர் எப்படியாக மாற்று உருவாக்கத்துக்கு நேராக நடத்துகிறார் என்பதை ஆழமாக புரிந்து கொள்வோம். முதலாவது,
திருமறை பாடமாக படிக்க கேட்ட எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை படிக்கின்ற போது பாதுகாக்கின்றார். இன்றைய உலகம் பாதுகாப்பு என்பது தேவையான ஒன்றாக காணப்படுகிறது. நாம் வெளியூருக்கு செல்கின்றோம் என்றால் நம்முடைய வீட்டை பூட்டிவிட்டு நாம் செல்கின்றோம். ஏனென்றால் பூட்டாமல் இருந்தால் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது நாம் அறிந்த உண்மை. பூட்டிய வீட்டுக்குள்ளாகவே வெகு நாள் நாம் சென்றிருப்போம் என்றால் திருடர்கள் நுழைந்து நம் வீட்டில் இருக்கின்ற சில பொருட்களை எடுத்து செல்வதை சில செய்தியின் வழியாக நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலும் கொரோனா தொற்று அதிதீவிரமாக பரவி வந்திருக்கின்ற சூழலில் தனித்திரு, வீட்டிலிரு, விலகிரு என்று சொல்லுகிறார்கள். கை கழுவுங்கள், முகக்கவசம் அணியுங்கள், தனி மனித இடைவெளியை கடைபிடிங்கள் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் எதற்காக? நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த மீள்பார்வையிலே தான் ஒரு அருட்பொழிவு பெற்றவரும் தனது ஜனங்களை பாதுகாப்பதற்கான ஆலோசனைகளை தருகின்றார். இந்த குறிப்பிட்ட திருமறை பகுதியிலே கடவுளின் பிள்ளையாக இஸ்ரவேல் கூட்டத்தினர் அவரை விட்டு விலகி காணப்படுகின்றார்கள். எப்படி விலகி காணப்படுகிறார்கள்? அநியாயம் செய்கின்றவர்களாய் காணப்படுகின்றார்கள். கற்பனையிலே சொல்லப்பட்ட உன் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு ஒருவரையும் நீ ஆராதனை செய்ய கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மறந்துவிட்டு வேறு தெய்வ வழிபாடு செய்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். கடவுளின் பார்வையில் அவர்கள் செயல்கள் எல்லாம் தீமையாக காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவர் எசேக்கியேலை அழைக்கின்றார். நான் உன்னை இஸ்ரவேலுக்கு காவல்காரனாக வைத்திருக்கின்றேன். காவல்காரனாக வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், அவர்கள் என் வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். அதற்கு ஏதுவாக என்னுடைய வார்த்தையை நான் உனக்கு தருவேன். அந்த வார்த்தையை அவர்களுக்கு அருவி அதன் அடையாளமாக எக்காலம் ஊதப்படும். எக்காலம் ஊதுகின்ற அந்த சூழலுக்கு முன்பாக அவர்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டு அந்த எக்காலம் சத்தத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்தினவர்களாக இருக்க வேண்டும். இது உனக்கு நான் சொல்லுகின்ற ஆலோசனை. அவர்கள் எக்கால சத்தம் ஊதப்படுகின்ற போது வார்த்தையின் அடிப்படையில தங்களை தகுதிப்படுத்தாதபடிக்கு இருப்பார்கள் என்றால், எக்கால சத்தம் ஊதின பிறகு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சோகமான காரியம் வரும் என்பதை அவர்கள் சொல்வதற்கு எசேக்கியேலை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார், காவல்காரராக வைத்திருந்தார். ஒருவேளை கடவுள் எசேக்கியேலை இப்படியாக காவல் காக்கின்ற பணி செய்வதற்கு அபிஷேகம் செய்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில வேதாமத்தில் இருக்கின்ற அநேக சத்தியங்களை, வேதாமத்தில் இருக்கின்ற அநேக உண்மைகளை, வேதாமத்தில் இருக்கின்ற அநேக கடவுளுடைய எதிர்பார்ப்புகளை செய்தியின் வழியாக நம்மளுக்கு எச்சரிக்கையாகவோ ஆலோசனையாகவோ அல்லது நம் பின்பற்றுவதற்கு தேவையான வார்த்தைகளாகவோ நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது எதனுடைய அடையாளம்? நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கடவுளுடைய அழிவிலிருந்து, கடவுளுடைய கோபத்திலிருந்து, கடவுள் நம்மளுக்கு தர இருக்கின்ற தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அருள் பணியாளர்கள் வழியாக, அருள் பொழிவு பெற்றவர்கள் வழியாக இந்த காரியங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த காரியங்களை எவ்வளவு கரிசனையோடு, எவ்வளவு நேர்த்தியோடு, எவ்வளவு பின்பற்ற வேண்டும் என்ற வாஞ்சையோடு நாம் பின்பற்றுகின்றவர்களாய் இருக்கின்றோம். அதுல சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில மாற்று உருவாக்கத்துக்கு தேவையான ஆலோசனை என்பதை அறிந்து, அந்த மாற்று உருவாக்கத்துக்கு தேவையான ஆலோசனை இது என்னுடைய வாழ்க்கையில பழைய நிலைமையிலிருந்து ஒரு புதிய நிலைமைக்கு நேராக என்னை வழிநடத்தும் என்பதை உணர்ந்து நாம் செயல்படுகின்ற போது, நாம் பின்பற்றுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எசேக்கியேலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த ஆலோசனையை நீ சொல்லு. அவர்கள் எக்காலம் சத்தம் ஊதப்படுகின்றதற்கு முன்பாக தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகளாக நமக்கு கடவுளுடைய வார்த்தைகள் மாற்று உருவாக்கத்துக்கு நேராக வருகிறது. நாம் எத்தனை பேர் மாற்று உருவாக்கத்திற்கு என்று நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அநீதி செய்யாதீர்கள், தீமை செய்யாதீர்கள், பொறுமையோடு இருங்கள், சகிப்போடு இருங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் என்பது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் செய்தியின் வழியாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு மாற்று உருவாக்கத்துக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கின்றோமா என்பதை
நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்மை பாதுகாக்கின்ற செயலை செய்கின்றதாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஏற்றுக்கொண்டு மாற்று உருவாக்கத்துக்கு நேராக என்னை தகுதிப்படுத்துவதற்கு இந்த வார்த்தைகள் துணையாய் இருக்கிறது சுவாமி. அந்த துணையான உம்முடைய வார்த்தையை கேட்டு நான் செயல்படுகின்ற நபராக மாறுவதற்கு என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கின்ற போது நாம் மாற்று உருவாக்கம் செய்தவாய். முதல் குறிப்பிலே பாதுகாக்கின்றவர்கள் என்ற தலைப்பிலே சிந்தித்தோம். இரண்டாவதாக நற்செய்தி பாடமாக்கிய யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வசனங்களில் அடிப்படையிலே பார்க்கின்ற போது பராமரிக்கின்றவர்கள். இந்த நிகழ்வு நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்தார், சீடர்களுக்கு காட்சி அளித்தார். சீடர்கள் ஒவ்வொரு சூழலிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார்கள். அது நற்செய்தி நூல் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. இந்த யோவான் தன்னுடைய நூலிலே தன்னுடைய சிந்தனையை, அதாவது யோவான் நற்செய்தி நூலுடைய நிறைவு பகுதியிலே முடிக்கின்ற போது பேதுருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடைபெற்ற உரையாடலின் வழியாக அங்கே நிறைவு செய்கின்றார். அந்த உரையாடலுடைய காரியம் நன்றாக நாம் அறிந்திருக்கின்றோம். நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் 3 முறை கேட்கின்றார். இவருடைய பதில், ஆம் ஆண்டவரே, அது உமக்கு தெரியும் என்று சொல்லி முடிக்கின்றார். இதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருக்கு சொன்ன ஒரு உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு தடவையும் கேட்கின்ற கேள்விக்கு ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அதை பாருங்கள், மந்தையை கவனிக்க வேண்டும், மந்தையை பராமரிக்க வேண்டும், மந்தையை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய சிந்தனை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தபடினாலே தன்னுடைய தொடர் பணியாக பேதுரு அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நான் ஏற்கனவே சொன்னேன், அருள்பொழிவு பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய தொடர் பணியாளராக பணி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி வார்த்தையை ஜனங்களுக்கு போதித்து கடவுளுக்கு நேராக வழிநடத்தினாரோ, அதே போல நீ வார்த்தையை ஜனங்களுக்கு போதித்து ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவான இடத்திலிருந்து காணப்பட்ட தொடர் பணியினுடைய தொடர்ச்சி. இங்கே பேதுருவை பிரத்யேகமாக ஆண்டவர் அழைத்து, என்னை நேசிக்கிறாயா என்ற கேள்வியை எழுப்பி, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லியிருக்கின்றார். 15ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது பாருங்கள், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 16ஆம் வசனத்திலே என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 17ஆம் வசனத்திலே என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆட்டுக்குட்டி, ஆடு அப்படி என்றால் ஒரு முழு திருச்சபையினுடைய அடையாளமாக காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இது மேலோட்டமாக நாம பார்க்கின்ற போது இதனுடைய ஆழத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனாலும் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ஆண்டவர் பயன்படுத்தியபடினாலே அந்த ஆட்டுக்குட்டிகளை பராமரிக்கின்ற பொறுப்பு உன்னுடைய கரங்களிலே நான் தருகின்றேன். அந்த பராமரிக்கின்ற பொறுப்பு உன்னிடத்திலே நான் தருவதற்கு உன்னுடைய ஒப்படைப்பை நான் எதிர்பார்க்கின்றேன். ஒப்படைப்போடு உள்ள ஒரு மனிதன் தான் சரியாக அந்த ஆட்டுக்குட்டிகளை பராமரிக்க முடியும். அந்த ஒப்படைப்பு எப்படி வருகிறது? என் மேல் நீ வைத்திருக்கின்ற அன்பின் அடிப்படையில் அது வருகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளை அதிகமாக நேசிக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை தருகின்றார். அந்த பொறுப்பு என்னவென்றால், கடவுள் செய்தது போல, ஆண்டவர் செய்தது போல பராமரிக்கின்ற பொறுப்பை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான். நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஆடுகளை மேய்ப்பது என்பது என்றால் என்ன? கடவுள் எப்படி ஆடுகளை மேய்த்தாரோ அதே போல நான் மேய்க்க வேண்டும். ஆட்டினுடைய தேவை அறிந்து அந்த ஆட்டினுடைய தேவைக்கு தகுந்த உணவை கொடுக்க வேண்டும். திருச்சபை என்ற ஆட்டுக்கு என்ன தேவைப்படுகிறது? வசனம் தேவைப்படுகிறது. வசனம் என்ற ஆவிக்குரிய மன்னாவை கொடுப்பது அருட்பொழிவு பெற்றவர்களுடைய கடமையாக காணப்படுகிறது. அது அவர்களை பராமரிப்பதற்கு ஏதுவாக காணப்படுகிறது. அப்படி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இயேசு ஆண்டவர் இந்த அருட்பொழிவு பெற்ற ஆயர் வழியாக என்னை பராமரிப்பதற்கு தேவையான ஆலோசனைகளை தருகின்றார். அந்த ஆலோசனை என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பராமரிப்புக்கு ஏதுவானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆண்டவர் அருட்பொழிவு பெற்ற ஆயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மேலான ஒரு கிருபை என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆடை மேய்க்கின்ற போது ஆட்டுக்கு தேவையான உணவை கொடுப்பது மட்டுமல்ல, கொடிய விலங்கிலிருந்து அந்த ஆட்டை பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை அந்த ஆட்டை அப்படியாக விட்டுவிட்டு அவர் ஒரு இடத்துல அமர்ந்து இருப்பார் என்றால், மேய்கின்ற இடத்திலே கொடிய விலங்குகள் வந்து அந்த ஆட்டை
கவ்விக்கொண்டு அதை சேதப்படுத்தும். அந்த மேய்ப்பன் விழிப்பாக இருக்கின்றபடினாலே, அந்த ஆட்டின் மேல் தன்னுடைய கவனம் இருக்கின்றபடினாலே, எந்த கொடிய விலங்குகளும் அதன் மேல் வராதபடிக்கு அதை பராமரிக்க முடியும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அருள்பொழிவு பெற்ற ஒரு மனிதன் எந்த விதமான பிசாசினுடைய தந்திரங்கள் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அதை வழிநடத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆயரென்றால் ஏதோ ஒரு வசனத்தை போதிக்கின்றவர் மட்டுமல்ல, நம்மை பராமரிப்பதற்கு ஏதுவாக நம்மை நடத்துகின்றவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமா, ஆட்டை செழிப்பான பாதையிலே வழிநடத்துவது மேய்ப்பனுடைய வேலையாய் காணப்படுகிறது. மேய்ப்பனாகிய திருச்சபையினுடைய திருச்சபையை செழிப்பான பாதைக்கு நேராக வழிநடத்த வேண்டும். கலப்பு உபதேசங்கள் நிறைந்து காணப்படுகின்ற இந்த கால சூழ்நிலையில எது சரியானது, எது தவறானது, எது கடவுள் விரும்புகின்ற காரியம் என்பதை அவர் கற்றுக் கொடுப்பதிலே ஆயத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களை பராமரிக்கின்றார். பேதுருவிடத்தில் இந்த கேள்வியை கேட்டு கேட்டு அவன் ஒப்படைப்பு தன்மையை புரிந்து தன் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தபடினாலே திருச்சபையை என்கின்ற ஆட்டை மேய்க்கின்ற பொறுப்பை அவர்களுடைய கரங்களிலே தருகின்றார். நாம் எப்படிப்பட்ட தன்மையோடு நாம் பார்க்கின்றோம்? எப்படிப்பட்ட தன்மையோடு இந்த அருட்பொழியினுடைய ஊழியத்தை நாம் பார்க்கின்றோம்? அருட்பொழி ஊழியானது அது பாதுகாக்கின்றது மட்டுமல்ல, அது பராமரிக்கின்ற பணியாய் காணப்படுகிறது. பராமரிப்பு என்பது என்னுடைய வாழ்க்கையிலே தேவையாய் இருக்கிறது. எப்ப எது தேவை என்பதை அறிந்து நாம் அந்த பராமரிப்பு காரியத்தை செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட தன்மையோடு நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய புரிதல் எப்படியாக இருக்கிறது? நமக்காக கடவுள் தம்முடைய பிள்ளைகளை தேர்வு செய்து நம்முடைய பிள்ளைகளுடைய அடிப்படையில காரியங்களை நிறைவேற்றுவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா, ஆண்டவரே, அருள் பொழிவு பெற்றவர்கள், என்னை பராமரிப்பதற்காக உம்மால் அனுப்பப்பட்டிருக்கின்றவர்கள், என்னை பராமரிக்கின்ற செயல்களில் ஈடுபடுகின்ற போது நானும் அவளோடு இணங்கி செயல்படுவதற்கு உடைய கிருபை ஆற்றலை தாங்க சுவாமி. அவர்கள் உம்மீது வைத்திருந்த அதிகமான அன்பினாலே, உம்மீது வைத்திருக்கின்ற அதிகமான ஒப்படைப்பினாலே இந்த பொறுப்பை கரங்களிலே எடுத்திருக்கின்றார்கள். அந்த பொறுப்பை எடுத்து நிறைவேற்றுவதற்கு முன் வருகின்ற போது அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை எங்களிலே தாரும் சுவாமி. இது எல்லாம் எங்களை பராமரிப்பதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து செயல்படுவதற்கு தூய ஆவியருடைய ஆற்றல் நம்மளுக்குள்ளாக வேண்டும் என்று சொல்லி நம்மை நாமே ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்பதற்கு ஆண்டவர் இந்த வேலையிலே உதவி செய்கின்றார். நம்மை ஆண்டவரே, எங்களை பராமரிப்பதற்காக தரப்பட்டவர்களுக்காக நன்றி என்று சொல்லி நாம் நன்றி சொல்வோமா? பாதுகாக்கின்றார்கள், பராமரிக்கின்றார்கள், மூன்றாவது குறிப்பாக பயிற்றுவிக்கின்றார்கள். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களிலே திருச்சபையினுடைய 3 நிலைகளை அங்கே பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அருள்பொழிவு பெற்றவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும், சபையினுடைய தலைவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும், சபையினுடைய பெண்கள் எப்படியாக இருக்க வேண்டும், சபை தலைவர்கள் என்று சொல்வதை காட்டிலும் சபையிலே இருக்கின்ற ஆண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற 3 பிரிவில் இங்குள்ள காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் மாற்று உருவாக்கத்துக்கு ஏதுவான உதவி செய்கின்ற காரியமாய் காணப்படுகிறது. சபை தலைவரை கண்காணிப்பாளர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு உன்னத அனுபவம், கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஈவு. இது பிறரை பயிற்சி கொடுப்பதற்கு ஏதுவான ஒரு காரியம், மாற்று உருவாக்கம் செய்வதற்கு ஏதுவான ஒரு காரியம். சபை ஆயனமை மாற்று உருவாக்கம் செய்ய தரப்பட்டவர்கள் என்ற புரிதல் நமக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு பட்டியல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது தவறான காரியங்களை விட்டு திரும்பியவராக இருக்க வேண்டும். வெளிப்படையாக தோன்றுகின்ற தீய பழக்கம் எதுவும் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. குணத்திலே குறைபாடு இருக்கக்கூடாது. வசனத்தை போதிக்கின்றவராக இருக்க வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவராக இருக்க வேண்டும். இது அருள்பொழிவு பெற்ற ஒருவருடைய எதிர்பார்ப்பாய் காணப்படுகிறது. இதை அவர் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த இடத்துல தான் அந்த மாற்று உருவாக்கம் வேலை செய்கிறது. முதல் குறிப்பை பாருங்கள், தவறான காரியங்களை விட்டு திரும்பியவராக இருக்க வேண்டும். ஒருவர் தவறான காரியத்தை செஞ்சு கொண்டே இருந்தார்னா அவர் அருள்பொழிவு பெற்றவருடைய அர்த்தம் இல்லாமல் போய்விடும்.
நான் அருட்பொழிவு பெற்றிருக்கின்றபடினாலே என் வாழ்க்கையில் இருக்கின்ற தவறான காரியத்தை நான் விட்டு மாற்று உருவாக்கம் செய்தவனாக காணப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படையாக அநேக தீமையான பழக்க வழக்கங்கள் காணப்படுகிறது. இந்த உலகம் எது தீமைன்னு சொல்லுகிறதோ அந்த தீமையான பழக்க வழக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில அந்த தீமையான பழக்க வழக்கம் காணப்படுகிறதுனாலே நான் அருள்பொழிவு பெற்ற ஒரு மனிதனாய் இருக்கின்றபடினாலே நான் என்னை அந்த தீமையான காரியத்திலிருந்து மாற்றி ஒரு உன்னத அனுபவத்துக்கு நேராக நான் வந்திருக்க வேண்டும். என்னுடைய குணத்தை பார்க்கின்றவர்கள் யாரும் எக்காலத்திலும் குறை சொல்லவே கூடாது. என்னுடைய குணத்தின் அடிப்படையில் என்னை மதிப்பீடு செய்து குற்றம் காண முடியாத அளவுக்கு நல்ல குணங்கள் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட வேண்டும். இந்த நல்ல குணம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுவதுதான் மாற்று உருவாக்கம். நான் இப்படியாக காணப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில அருட்பொழிவினாலே இந்த பகுதியிலிருந்து ஒரு உன்னத பகுதிக்குள்ளாக நான் வந்திருக்கின்றேன். இது என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சியாய் காணப்படுகிறது என்று சொல்ல வேண்டும். என்னுடைய முக்கியமான கடமை, அருள்பொழிவு பெற்றவனுடைய முக்கியமான கடமை வசனத்தை போதிக்கின்றவனாய் இருக்க வேண்டும். வசனத்தை விளக்கம் கொடுக்கின்றவனாய் இருக்க வேண்டும். அந்த வசனத்தை இன்ற சூழலின் அடிப்படையில ஜனங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவர்களை உற்சாகப்படுத்துகின்றவராய் காணப்பட வேண்டும். இது மாற்று உருவாக்கத்தினுடைய தன்மையாய் காணப்படுகிறது. இதை அவர் செய்கின்ற போது, இந்த தன்மை அவர்களுக்குள்ளாக காணப்படுகின்ற போது, இதே தன்மையோடு திருச்சபையினுடைய விசுவாசிகளினுடைய மாற்று உருவாக்கத்துக்கு நேராக வழி நடத்துகின்றார். அது என்ன என்று பார்க்கின்ற போது 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம், 12ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது சபையினுடைய தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அவர்கள் சபையினுடைய வளர்ச்சிக்கு தங்களுடைய ஆதரவை தருகின்றவராக இருக்க வேண்டும். தேவையில் உள்ள மக்களுக்கு உதவி செய்கின்றவராக இருக்க வேண்டும். திருச்சபையை வளர்க்க தன்னுடைய எல்லா விதமான பங்களிப்பை தருகின்றவராக இருக்க வேண்டும். இழிவான எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமுள்ளவராய் இருக்கக்கூடாது. தன்னுடைய நடத்தையினாலே குற்றம் வராதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளாய் இருப்பது ஒரு உன்னதமான அனுபவம். எப்படி அருள்பொழிவு பெற்றது ஒரு உன்னதமான அனுபவமோ அதே போல விசுவாசியாய் இருப்பது உன்னதமான அனுபவம். அன்புக்குரியவர்களே, லாக்டவுன் முடிந்து திருச்சபைக்குள்ளாக நாம் போகிறோம். நம்ம திருச்சபையில வந்து உட்கார போது இன்னும் இந்த பழைய ஸ்டேட்டஸ்லேயே நம்ம இருக்க போறோமா, அல்லது எனக்குள்ளாக இந்த லாக்டவுன் பீரியட் ஒரு பெரிய மாற்று உருவாக்கத்தை தந்திருக்கிறது? இந்த மாற்று உருவாக்கம் எனக்குள்ளாக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற படினாலே, அந்த தாக்கம் எனக்குள்ளாக செயல்படுகின்ற படினாலே, இனிமேல் நான் போகின்ற திருச்சபை வளர்ச்சிக்கு என்னுடைய ஒத்துழைப்பை நான் தருவேன். திருச்சபை வளர்ச்சி என் பங்களிப்பை அதிகமாக நான் தருவேன். தேவையில்லாத எந்த ஒரு காரியத்திலையும், விரும்பப்படாத எந்த ஒரு நிகழ்வுகளிலையும், பிரச்சனைக்குரிய எந்த ஒரு காரியத்திலையும் என்னுடைய ஈடுபாட்டை நான் கொடுக்க மாட்டேன். என்னுடைய சிந்தனையெல்லாம் திருச்சபை வளர வேண்டும். என்னுடைய சிந்தனையெல்லாம் திருச்சபை சார்ந்திருக்கின்ற எளியோர்கள் வாழ வேண்டும். என்னுடைய திருச்சபையில புதிய ஆத்மாக்களை சேர்ப்பதற்கு நான் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். இதுதான் மாற்று உருவாக்கம். கடவுள் இந்த லாக்டவுன் பீரியடை நம்மளுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கிறார் என்றால் நம்மை மாற்று உருவாக்கத்துக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் இருக்கிற பழைய சிந்தனையை தூக்கி தூர போட்டு விட்டு கடவுளால் அருளப்படுகின்ற புதிய சிந்தனை எனக்குள்ளாக வருகின்ற போது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெறுகின்றவராய் காணப்படுகின்றோம். இழிவான எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாதுங்க. திருச்சபையில இழிவான எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு என்னை விற்றுப்படக்கூடாது. இது கடவுள் மாற்று உருவாக்கத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துகின்றார். உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. கடந்த காலத்தில் எவ்வளவு இழிவான காரியத்தை நாம் செய்திருக்கின்றோம். அந்த இழிவான காரியத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பது கடவுளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. திருச்சபையினுடைய பெண்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவர்கள் நல்ல ஒழுக்கமுடையவளாய் இருக்க வேண்டும், அவதூறு செய்கின்றவளாய் இருக்கக்கூடாது, தெளிந்த புத்தியுள்ளவளாய் இருக்க வேண்டும், உண்மையுள்ளவளாய் இருக்க வேண்டும். இந்த 3 குறிப்பு தாங்க கடைசியா நிருபபாரத்துல தாங்க இந்த மாற்று உருவாக்கத்துக்கான சிந்தனையை தந்திருக்கிறார். நீங்க இந்த வழிபாடு முடிஞ்ச பிறகு மீண்டுமா குடும்பமா அந்த பகுதியை நீங்க படிச்சு பாருங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை படித்து பாருங்க. நீங்க குடும்பமா ஆராய்ந்து பாருங்க. இதன் அடிப்படையில போதகர் எப்படி நம்மை வழி நடத்துகின்றார், எப்படி நான் குடும்ப தலைவனாக என்னுடைய பங்களிப்பை நான் தருகின்றேன், திருச்சபையினுடைய பெண்ணாகிய நான், திருச்சபையில பங்கு பெறுகின்ற ஒரு பெண்ணாகிய நான் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கின்றேன் என்பதை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து நம்முடைய குறைகள் எல்லாம் சீர்படுத்தி விட்டு நிறைவான காரியத்தை பெற்றுக்கொள்கின்ற போது அந்த மாற்று உருவாக்க நமக்குள்ளாக செயல்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சொல்வோம், ஆண்டவரே, அருள்பொழிவு ஊழியமானது உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியம். உம்முடைய
தொடர் பணியாளர்களாக அவர்களை அர்ப்பணிப்பு செய்து உம்மிடத்தில் காணப்பட்ட அதே பண்போடு நடத்துகின்றேன். நீர் எப்படி கற்றுக் கொடுத்தீரோ, நீர் எப்படி பாதுகாக்கின்றோ, நீர் எப்படி பராமரிக்கிறீரோ, நீர் எப்படி பயிற்றுவிக்கிறீரோ, இந்த தன்மையோடு அந்த காரியங்களை நாங்கள் பார்த்து எங்களை இணைத்துக் கொள்ள உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். இந்த உலகத்துல உன்னதமான பணி எதுவென்று சொல்லி கேட்டார். அருள் பொழிவு பெற்ற ஒரு பணி. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை யாராச்சும் ஒருத்தரை அருள்பொழிவு பணிக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா? அது யாரோ போதகர்கள் செய்கின்ற ஒரு பணி இல்லைங்க. இது எவ்வளவு உண்மைகள் நிறைந்திருக்கின்ற ஒரு பணி, எவ்வளவு மகத்துவம் நிறைந்திருக்கின்ற பணி. இந்த கால வேளையில இந்த உண்மைகளை மகத்துவங்களையும் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இதன் அடிப்படையில நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கின்ற போது, அவர்கள் நம்ம குடும்பத்தில் அருள்பொழிவு பெற்றவர்களாய் காணப்படுகின்ற போது எத்தனை மறுமலர்ச்சிகள் உண்டு, எத்தனை மாற்று உருவாக்கம் உண்டு. அதை செய்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்கின்றோமா? அதை செய்வதற்கு ஆண்டவருடைய சமுதிரை நம்ம அர்ப்பணிப்போம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். நீ தந்திருக்கின்ற ஆலோசனை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றுவதற்கான கிருபையை தந்து வழிநடத்துகிறாங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம். கேட்ட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நன்றியோடு ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வளமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாதத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வளமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கின்ற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனை 116வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 116, ஆவியை மலை போல ஊற்றுவேன். நாம் பாடுவதற்கு உதவியாக இந்த பாடல் திரையிலே தோன்றும். நாம் காணிக்கை செலுத்த விரும்பும் என்றால் நம்முடைய இல்லங்களில் இருக்கின்ற சுய பொறுப்பு காணிக்கை கலையத்திலே உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தும்படியாக உங்களை நான் அன்புடன் சுமந்து சிதறுண்ட
பரிசுத்த ஆவியின் அருள்மாறி ஊற்றும், அருள்மாறி ஊற்றும். ஆவியை மழை போலே ஊற்றும். பல ஜாதிகளை இயேசு மந்தையில் கூட்டும், மந்தையில் கூட்டும். ஆவியை மழை போலே ஊற்றும். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் சுவாமி. அருட்பொழிவு ஊழியம் என்ன என்பதையும், அது எப்படி எங்களை மாற்று உருவாக்கத்துக்கு நேராக வழிநடத்துகிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு உதவி செய்தீர். உமக்கு நன்றி சுவாமி. அருள்பொழிவு ஊழியம் என்பது உமது தொடர் பணியாக இன்று வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற ஒரு ஊழியம். எங்களுடைய வாழ்க்கையில அநேக உண்மைகளை அதன் வழியாக நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்தேன். உமக்கு நன்றி சுவாமி. இக்காலகட்டத்தில் ஒரு மாற்று உருவாக்கம் எங்களுக்கு தேவை என்பதை அதன் அடிப்படையிலே நாங்கள் சிந்தித்திருக்கின்றோம். இந்த மாற்று உருவாக்கத்தோடு திறக்கப்படுகிற ஆலயத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிப்பதற்கு நம்முடைய கிருபையை தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த அருமையான வேளையில எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் உம்முடைய திரு சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம் ஐயா. எங்களை ஆசீர்வதித்து கொடூரமான தொற்றின் பாதிப்பிலிருந்து எங்களை மீட்டெடுக்க வேண்டும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி மன்றாட்டுகளை ஏறெடுக்கின்றோம். எங்களை சுற்றிலும் பல செய்திகளை நாங்கள் கேள்விப்படுவது நிமித்தமாக அச்ச உணர்விலிருந்து எங்களை வெளியே வருவதற்கு உம்முடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. பல செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டு எங்களுக்குள்ளாவே ஒரு அச்ச உணர்வோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். எங்கள் அச்ச உணர்விலிருந்து வெளியே வருவதற்கு உம்முடைய வார்த்தை மட்டும்தான் துணையாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தையை நாங்கள் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே வார்த்தையை மீண்டும் சொல்லி 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 அச்ச உணர்விலிருந்து வெளியே வருவதற்கு கிருபையை தர நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதி தீவிரமாய் பரவி வருகின்ற நோயினுடைய தொற்றிலிருந்து ஜனங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். மருத்துவர்களுக்காக, சுகாதார பணியாளர்களுக்காக, அரசு துறை சார்ந்திருக்கின்ற நபர்களுக்காக, இந்த தொற்றோடு தங்களை இணைத்து சேவை செய்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் எங்களுடைய ஜெபங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். வாழ்வாதாரங்களை இழந்திருக்கின்ற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வருமானம் தேவை. ஆனால் இந்த நோய் தொற்றின் காரணத்தினாலே அவர்களுக்கு வருமானம் இல்லாமல் தவிக்கின்றார்கள். ஆண்டவரே, அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு இந்த தாரும் என்று ஜெபிக்கிறது போல அவர்களுக்குரிய அப்பத்தை அவர்களுக்கு நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபையாக இந்த காணொளி காட்சியில் இணைந்து இருக்கின்ற மக்கள் ஆக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். எங்களுடைய மன்றாட்டுகளை கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு நன்மைகளை காண்பதற்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. தூய ஆவியானவருடைய ஆளுகை எங்கள் தேசம் முழுவதும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீ நல்லவர் சுவாமி. கல்லூரி படிப்பிலே இருந்தவர்களுக்கு அரசு பருவத் தேர்வு வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறது. இதனால எந்த ஒரு பாதிப்பு இல்லாதபடிக்கு ஒருவேளை கற்றுக்கொண்ட காரியங்களை அவர்கள் வெளிக்கொண்டு வர முடியாத ஒரு தடையை இருந்தாலும் அந்த கல்லூரி மாணவர்களுக்கென்று தடைப்பட்ட அந்த காரியத்தின் வழியாக எந்த பாதிப்பு வராதபடிக்கு நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். கல்லூரி படிப்பை முடித்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல எதிர்காலத்தை, உயர்கல்விக்கு செல்வதற்கான வாய்ப்புகளையும் அல்லது வேலையிலே இணைக்கப்பட இருக்கின்ற சூழலிலையும் ஆண்டவர் கூட இருந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். வேதனையோடு இருக்கின்ற மக்கள், இக்கட்டான சூழ்நிலையில என்னை யாரும் பார்க்க வரவில்லையே, நான் தனித்து விடப்பட்டிருக்கின்றனே, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றார்கள் என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லையே, ஏக்கத்தோடு இருக்கின்ற நபர்களுக்காக நாங்கள் அப்படி சமூகத்திலே ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. மனதிறக்கம் நிறைந்த எங்கள் ஆண்டவர் அவருடைய கண்ணீரையும் கவலையும் நீக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறேன் எங்கள் ஆண்டவர். அவர்களுடைய கண்ணீரெல்லாம் தொடங்கிறாங்க.
பெற்றோருடைய அன்புக்கு ஏங்குகின்ற பிள்ளைகள், பிள்ளைகளுடைய அன்புக்கு ஏங்குகின்ற பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, இது எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை. கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பரம தகப்பனாக நீர் எங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர், எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு, மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், நன்றாக பழகுவார்கள், பேசுவார்கள், ஆனாலும் எங்களை விட்டு ஓடி போய்விடுவார்கள். ஆனால் அது மாறாத அன்பு உம்மிடத்திலே இருக்கிறது. அந்த மாறாத அன்பை நாங்கள் அறிந்து, அந்த மாறாத அன்புக்கு நாங்கள் அடிபணிந்து, அந்த அன்பின் பக்கமாக நாங்கள் வாழ்வதற்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பாதுகாத்து பராமரித்து மாற்று உருவாக்கம் செய்யப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட அருள் தந்தரல வேண்டும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருமண்டலத்துக்காக, முதன்மை பணியாளர்களுக்காக, பேராயருக்காக, அனைத்து ஆயர் பெருமக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. தங்களுக்கு நினைப்பட்டிருக்கின்ற எல்லா கடமைகளையும் உற்சாகத்தோடு செய்வதற்கு கிருபையை தாரும். எங்களுடைய திருமண்டலத்தில் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கின்றோம். பாலர் பள்ளி முதற்கொண்டு கல்லூரி வரைக்கும் இருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களையும் நீர் ஆசீர்வதித்து நல்ல வகையிலே கல்வி கற்பதற்கு அவர்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமண்டல பள்ளியிலே கல்வி பயின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த பள்ளியிலே பயின்றது நிமித்தமாக எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன் என்ற நம்பிக்கையோடு காணப்படுவது கிருபை தாரும். நாங்கள் கேட்டது குறைவு, கேட்க மறந்தது அதிகம். எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து அதன் காலத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நேர்த்தியாக உதவி செய்கிறார்கள். உங்களுடைய பரிசுத்த நாமம் போற்றப்படட்டும். ரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு எடுத்தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீம்பந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவில்லை. ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கரத்துக்கும் அனைத்து பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் உங்களை அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தந்தையாகி கடவுளுடைய அன்பு, தூய ஆவியருடைய வழிநடத்தல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. நாம் யாவரும் இணைந்து இந்த வழிபாட்டின் நிறைவு கீதமாக பாமாலை 238வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 238, இயேசு என் நேசர் என்ற பாடலை பாடுவோம். நாம் பாடுவதற்கு உதவியாக திரையிலே பாடலுடைய வரிகள் தோன்றும். அந்த வரிகளோடு நாம் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை போற்றுவோம். இயேசு என் நேசரே, கண்டேன் வேத நூலிலே, பாலரவர் சொந்தந்தான், தாங்க அவர் வல்லோர்தான். இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், மெய்வேத வாக்கிதே.
ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் அருளுகின்ற சமாதானத்தை பெற்று அவருக்காக